Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா a new student நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் மாருதி சுசுகி வேகனாரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மெயின் ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கப்புள் ஆஃப் டேஸில் கண்டக்ட் ஆக போகுது. ஸோ ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் எப்படி இருக்குன்னா ஒரு 8 ஷேப்பில் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணுமா. அண்ட் அதே மாதிரியே அவங்க ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி வெஹிக்கிள் மேனுவல் காரில் அவங்க அதை பண்ணணுமா. ஸோ அதனால் நம்மளோட அகாடமியில் ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸஸுக்கு அந்த ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கோன்ஸை வந்து ஒரு செட்ஸ் ஆஃப் கோன்ஸை நம்ம அரேஞ்ச்டு மேனரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 8 ஷேப்பில் போயிட்டு ஜிக்ஸாக்காக போயிட்டு வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மெயினாக கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங்கோட டைமென்ஷன்ஸ், பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வியூவர்ஸ் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா மேடம் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ சார். எஸ் வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், கிளச்சோட மெக்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கோட டைமென்ஷன்ஸ்னால் என்ன ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க மாமிங்க, ஸ்ட்ரைட் பண்ணுங்க. நவ் டர்ன் ஃபுல் ரைட் ஹியர். ஸ்டீரிங் எப்படி டர்ன் பண்ணணும், ஸ்டீரிங்கோட பொசிஷன் எப்படி இருக்கணும், ஸ்டீரிங் எப்படி ஹோல்டு பண்ணணும், டெஃபினிஷன் ஆஃப் கிளச் கண்ட்ரோல் அவங்க எப்படி கெயின் பண்ணணும். ஆனால் ஆர்டிஓவில் மெயினாக டிரைவிங் டெஸ்ட் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்க வந்து கரெக்டாக மேக் பண்ணிக்கணும், என்னெல்லாம் விஷயம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ மெனி டைம்ஸ் இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ இந்த டெஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிஓவில் எக்ஸாம் கண்டக்ட் ஆக போகுது. வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்க நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே இல்லாமல் அவங்களே தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க அவங்களோட கிளச் கண்ட்ரோல் பார்க்குறீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி கோன்ஸுக்கு நடுவில் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக்காக 8 பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எந்த இடத்துல திரும்புறது, லெஃப்ட் ஃப்ரேம்னா என்ன, ரைட் ஃப்ரேம்னா என்ன, எப்போ திருப்பணும், எப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணணும், திருப்பும்போது கிளச்சை நம்ம ஹோல்டு பண்ணிக்கணுமா, லீவ் பண்ணணுமா, அண்ட் எவ்வளோ லீவ் பண்ணால் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க வியூவர்ஸ். மோர் தேன் 20 to 30 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் தீஸ் கோன்ஸ் ஜட்மெண்ட் ஸ்டிக்ஸுக்கு அவங்க ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெஹிக்கிள் ஒரு வாட்டி கூட ஆஃப் பண்ணலை. ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட் பொறுத்த மட்டும் மெயின் திங் நம்ம வெஹிக்கிள் ஆஃப் பண்ணக்கூடாது. வெஹிக்கிள் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடும். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஒரு பேட் ரிசல்ட் வரும் நமக்கு. ஸோ அதனால் வெஹிக்கிள் நம்ம ஆஃப் பண்ணாமல் மேனேஜ் பண்ணிட்டாலே போதும் நமக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டீரிங் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக திருப்பணும், கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதை நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் ரோடு அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல திருப்புறோம், எங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் தான் ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் கரெக்டாக இருக்கிற பொசிஷனில் திருப்ப முடியும், ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் அவங்ககிட்ட கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்டிஓவில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஸோ மேம் வந்து சொன்னாங்க ஒரு 2 ஜட்மெண்ட் ஸ்டிக்ஸுக்கு நடுவில் ட்ரைவ் பண்ண வைக்கிறாங்கன்னாங்க. ரொம்ப ஃபியராக இருந்தாங்க ஆக்சுவலாக. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட் ஸ்டிக்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸு. நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக லீவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஜட்மெண்ட் ஸ்டிக்ஸை தாண்டினதுக்கப்புறம் தான் டேர்னிங்ஸே மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக பார்த்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ எந்த இடத்துல கரெக்டாக அது க்ராஸ் ஆகுதோ அதை அனலைஸ் பண்ணுறாங்க. ரோடு அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். சில இடத்துல கொஞ்சம் எக்ஸீட் பண்ணுறாங்க, சில இடத்துல பட் அந்த கிளச் கண்ட்ரோல் 100% பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பேசிக்காக ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் ரொம்ப முக்கியம். சீட்டிங் பொசிஷன், கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பக்கத்தில் இல்லை, எந்த கண்ட்ரோல்ஸும் இல்லை. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் மேனுவல் காரை வெஹிக்கிள் ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரி இடத்துல அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம ஒரு கிளைண்ட் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்க எவ்வளோ ட்ரெயின் ஆகுறாங்கன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் காரில் தான் கற்றுக்க போகிறாங்க. அவங்களோட வெஹிக்கிளில் ஜஸ்ட் ஆர்டிஓ டெஸ்ட்டுக்காக நம்மளோட வெஹிக்கிளில் இந்த ஒரு டியூனிங் கிளாஸ் கற்றுட்டுருக்காங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.